இப்பொழுது வாக்குதத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்து கொள்ளும் கிருபை என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். சூழ்ந்து கொள்ளும் கிருபை என்கிற தலைப்பில் பின்னணியை நாம் மனசில் வைப்போம். இந்த சங்கீதத்தின் பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீத புஸ்தகங்களிலே பாவ அறிக்கை சங்கீதம் அப்படின்னு 7 சங்கீதங்கள் இருக்கிறது. பாவ அறிக்கை சங்கீதங்கள் அப்படின்னு அது 7 சங்கீதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 6, சங்கீதம் 38, 51, 102, 130, 143, இந்த 32 அப்படின்னு 7 சங்கீதங்கள் பாவ அறிக்கையின் சங்கீதங்கள் அப்படின்னு இருக்கு. இதில் 51ஆம் சங்கீதமும் இந்த 32ஆம் சங்கீதமும் மிக முக்கியமான சங்கீதங்கள். பாவரிக்கை சங்கீதங்களில் 51, 32 மிக முக்கியமானவைகள். தாவீது பாவத்துக்கு உட்பட்ட போது அது நிமித்தம் எழுதின சங்கீதங்கள். நமது வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அதன் மிக முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை குறித்த ஒரு அறிவை அடைந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று பாவம், 2வது பாவ அறிக்கை, இது 2வது மிக முக்கியமான பாடங்க. 3வது பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயம். இந்த 3 பகுதி மிக முக்கியமானது. பாவத்தை குறித்த எச்சரிப்பு, பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு, இது 3 ரொம்ப முக்கியம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லைன்னா ஒரு விசுவாசி பின்வாங்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார், அந்த மனுஷனை நான் அறியேன்னு சொல்லி. பிறகு பின்வாங்கி போய் பழைய தொழிலுக்கே போயிட்டார், மீன் பிடிப்பதற்கு. ஆனால் இன்றைக்கு அவர் வெளியே போய் மனம் கசந்து அழுதாரோ, அப்பொழுதே ஆண்டவர் அவரை மனதார மன்னித்து விட்டார். ஆனால் மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்கிற நிச்சயம் அவருக்கு இல்லை. ஆகவே தான் அவர் பின்வாங்கி பழைய தொழிலுக்கு போனார். இப்போ பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லைன்னா பின்வாங்கி போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அது இந்த காலகட்டங்களிலே இவைகளை குறித்த தெளிவான அறிவு நமக்கு இருக்கணும் நிச்சயமா. ஏனென்றால் பாவத்தை குறித்து சமரசம் செய்து கொள்கிற போக்கு அதிகமாயிருச்சு. இப்போ இது பாவம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு இப்போ. ஆக இந்த காலகட்டங்களில் இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். பாவத்தை குறித்த எச்சரிப்பு, பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு. இவைகளை குறித்து தான் இந்த சங்கீதங்களிலே குறிப்பாக 51, 32 நம்ம பார்க்குறோம். தாவீது பாவத்துக்குட்பட்டு கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அதை மறைத்து வைத்தே வாழ்ந்தாருங்க. நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27 கொஞ்சம் வாசிங்க. 2 சாமுவேல் 11:27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. ஆகவே பத்சேபாள் குழந்தை பெற்றெடுக்கிற வரையிலும் அவர் இந்த பாவத்தை மறைச்சே வாழ்ந்தார், அறிக்கை செய்யல. விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த 32ஆம் சங்கீதம் 3-5 வசனம். அந்த பாவ அறிக்கை செய்யாததுனால உண்டான குற்ற உணர்வு அவரை அதிகமாய் பாதித்தது. ஒரு தேவ பிள்ளைக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கிற வரைத்தான் நீங்கள் ஜீவனுள்ள ஆவிக்குரியவர்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவனோடு இருக்குன்னு அர்த்தம்.
குற்ற உணர்வு, ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி பேசிட்டேன், இப்படியெல்லாம் மீறிட்டேன் என்ற ஒரு குற்ற உணர்வு நமக்கு இருக்கிற வரை தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம். குற்ற உணர்வே இல்லைன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து பல மாதங்கள் ஆண்டுகள் ஆகிவிட்டுன்னு அர்த்தம். ஆகவே உணர்த்தப்படுறோமா, ஒரு பக்கம் துக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். பிறகுதான் தாவீது இந்த குற்ற உணர்வு பாரம் அழுத்தின பிறகு அவர் கதறி அழுது ஜெபித்த ஜெபந்தான் இந்த 32ஆம் சங்கீதம். அதில் தான் அப்படி பாவ அறிக்கை செய்த பொழுது உடனே ஆண்டோடைய கிருபை அவரை சூழ்ந்து கொண்டது. அதைத்தான் பக்தன் தான் பாவ அறிக்கை செய்து அந்த குற்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டு பாவ அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்ற பொழுது அந்த கிருபை எப்படி சூழ்ந்து கொண்டது என்பதை விவரித்து சொல்லும் போதுதான் இந்த வசனத்தை சொல்றாருங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 51ஆம் சங்கீதம் பாவத்துக்கான துக்கத்தையும் அதற்கான பாவ அறிக்கையும் குறிக்குதுங்க. பாவத்துக்கான துக்கம். 32ஆம் சங்கீதம் பாவ அறிக்கை செய்வதற்கு முன்பு இருந்த நிலைமை, அப்புறம் மன்னிப்பை பெற்ற பிறகு உண்டான நிலைமை. பாவ அறிக்கைக்கு முன்பு அவருடைய நிலைமை, மன்னிப்பை பெற்ற பிறகு அவர் கற்றுக்கொண்ட பாடம். இதுதான் 32ஆம் சங்கீதம். அப்படின்னு இந்த 32ஆம் சங்கீதத்துக்கு இது ஒரு நல்ல அறிமுகம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுக்கணும், சொல்லுங்கோ, இரக்கம் பெறுவான். ஆகவே தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருந்து கிருபை சூழ்ந்து கொள்ள ஆண்டுதான் அது. அதே நேரத்தில் நாம் பாவ அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பாவத்துக்கு விலகி இந்த உலகத்தில் இந்த நாட்களில் வாழும் பொழுது கிருபை இந்த வருஷத்தில் உங்களை அதிகமாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமென். கிருபை என்ன செய்கிறது என்பதை இந்த சங்கீதம், இந்த வசனம் அற்புதமான வசனங்க. கிருபைன்னா என்ன செய்து தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படின்னா, அவரை நாம் நம்பும் பொழுது அந்த கிருபை எப்பொழுதும் எந்த இடத்திலேயும் நம்ம உயர்ச்சி மேன்மைப்படுத்தும். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். அதிகமாய் ஜெபித்து உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த வருஷத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் கிருபையை நம்ம தியானிக்கணும்னா அப்படியே நீங்கள் 136ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 136ஆம் சங்கீதம் திருப்பி வைத்துக்கொள்வோம். 136. இந்த 136ஆம் சங்கீதத்தில் கிருபையை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு சங்கீதங்க அது. அதில் இந்த சூழ்ந்து கொள்ளும் கிருபைன்னா 3 இடத்தை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். அந்த 3 இடமும் அற்புதமான இடங்க. அந்த கிருபை தேவ ஜனத்தை எப்படி சூழ்ந்து கொள்ளும்னு இதில் சொல்லப்பட்ட 3 இடங்கள் இருக்கிறது. நம்பர் 1, சிவந்த சமுத்திரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. சிவந்த சமுத்திரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. The grace that compassed at the Red Sea. இப்போ நீங்கள் 13-14 வாசிங்க. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை, இது நமக்கு தெரியும். சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனம் கடந்து வந்த சரித்திரம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். குறுக்க தடையாக சிவந்த சமுத்திரம் நின்றது. ஆண்டவர் அற்புதமாக அதை 2ஆக பிரித்து தமது ஜனத்தை கால்நடையாய் நடந்து போக பண்ணினார்.
ஒரு சங்கீதம் சொல்லுகிறது, வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்தார்கள். எங்க? கடலின் ஆழத்தில் வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்தார்கள். இன்னொரு வேத பகுதி சொல்லுகிறது, கடலில் கால் நனையாமல் நடந்தார்கள். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 11 வாசிங்களே. 9:11. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சமுத்திரம் மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த சமுத்திரத்தை பிளந்த பொழுது அதே சமுத்திரத்திலே இஸ்ரவேல் ஜனம் கால் நனையாமல் நடந்தார்கள். இன்னும் அற்புதங்க. இன்னொரு பகுதி யாத்திராகமம் 15:19 வாசிங்க. 19. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். டைல்ஸ் ஃப்ளோர்ல நடந்து போற மாதிரி நடந்து போயிருக்காங்க. பாருங்க, என்ன அற்புதம்! அது அதிசயமான விஷயங்க. இப்படி இந்த செங்கடலை கடந்த பொழுது இந்த கிருபை எப்படி சூழ்ந்திருக்கும்னா, 2 விதத்தில் கிருபை அவர்களுக்கு சூழ்ந்து கொண்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 430 வருஷம் இந்த ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்ததுனால இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு சரீர பிரகாரமான பலன் அற்று போயிருந்தார்கள். சரீர பலன் முழுவதும் அற்றுப்போய் அடிமைகளாய் கிடந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த செங்கடலை கடப்பதற்கு ஆண்டவர் சரீரத்திலே பலத்தை கொடுத்தார். நம்பர் 1. 2வது, அவர்கள் செங்கடலை கடந்தது எப்படின்னு சொல்லும்போது ஒரு வேத வசனம் சொல்லுதுங்க. எபிரேயர் 11:29 வாசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். விசுவாசத்தினால். இப்போ வெட்டாந்தரையில் நடந்தாங்கன்னு பார்த்தோம், கால் நனையாமல் நடந்தார்கள் பார்த்தோம். இதை அவர்கள் எப்படி கடந்தார்கள்? பை ஃபெய்த், விசுவாசத்தினால் கடந்த பொழுது இப்போ இருதயத்தில் பலன் உண்டாகிறது. முதல்ல பார்த்தோம் சரீரத்தில் பலன், 2வது இருதயத்திலே பலன். இப்படி சரீர பிரகாரமாய் இருதயத்திலே பலத்தை கொடுத்து செங்கடலை கடக்க பண்ணினார். அதுக்கு காரணம் அவர்களை சூழ்ந்து கொண்ட கிருபை. ஹல்லேலூயா! கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, வாக்குத்தத்த ஆராதனை இது. ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கணும். இந்த வருஷத்தில் இந்த நாளிலே இருந்து கிருபை என்ன செய்யும்னா, உங்களுக்கு சரீரத்தில் நல்ல பலத்தை கொண்டு வரும், ஆத்மாவிலே தைரியத்தை கொண்டு வரும். நான் விசுவாசிக்கிற எந்த சோதனையும் ஜெயிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் உங்கள் ஆத்மாவுக்கு கொடுப்பார். எந்த சோதனை, போராட்டம், நிந்தைகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலனை, ஆத்ம பலத்தை கொடுப்பார். கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு சோத்திர, சரீரத்திலே அந்தந்த சோதனை பாடுகள் மத்தியிலே சரீரத்தை பலப்படுத்துவார். இன்னும் நான் விசுவாசிக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, வியாதியை விலக்கி சரீரத்தை பலப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த வருஷத்துல அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். காரணம் நம்மை சூழ்ந்து கொள்கிற கிருபை. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சாட்சி சொன்னாங்க பாருங்க. கேன்சர்னால பாதிக்கப்பட்டு முற்றிலும் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். அவருடைய எல்லா ஆர்கன்ஸும் இழந்து போய் விட்டது, மரித்து விட்டது. ஆகிலும் கர்த்தர் உயிரோடு வைத்தார் என்று. அதுதாங்க கிருபை. அப்படி பலகீனப்பட்டு வந்திருக்கலாம் நீங்க. இன்றைக்கு இந்த வாக்குத்தார விசுவாசிங்க, உங்கள் பலகீனத்தில் அவரது பலம் பூரணமாய் விளங்கும். நீங்கள் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கத்தும்போது தருவார். ஏனென்று கேட்டால், நாம் ஆராதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு, அவர் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது.
இந்த முதல் நாளிலே இந்த ஆராதனை கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரின் ஜெய கம்பீரமாக தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. உங்களுக்கு சரீரத்தை பலன் உண்டாகும், ஆத்மாவிலே பலன் உண்டாகும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாடுவேன். கால்களுக்கு பலன், கைகளுக்கு பலன், இருதயத்துக்கு பலன், கண்களுக்கு பலனை கொடுத்து எல்லா தடைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுப்பார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்தொடர்ந்து வந்த ஜென்ம சத்துருவுக்கு அந்த செங்கடலே ஆண்ட கல்லறை கட்டினார். 77ஆம் சங்கீதம் 19 கொஞ்சம் வாசிங்களேன். 77:19. உமது வழி கடலிலும், உமது வழி கடலிலும், உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. ஆண்டவருடைய வழி கடலில் இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தங்க? இதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடை கத்த விலைக்கு அந்த தடைகளின் மத்தியிலே தான் ஒரு பாதை உங்களுக்கு காட்ட போறாருன்னு அர்த்தம். இன்றைக்கு ஒருவேளை எதெல்லாம் தடையா இருக்கிறது, செங்கடலை போல விசுவாசிங்க. தடைன்னு நினைக்கிறோம், அந்த தடைகளின் மத்தியிலே தான் ஒரு பாதை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார், ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கரத்தை நீட்டுவார், செங்கடல் இரண்டாக பிளக்கும், அங்கே பாதையை கர்த்தர் காட்டுவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். பாதை தெரியாத, திக்கு தெரியாத காட்டில் போல் இருக்கிறது போல இந்த வருஷம் துவங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே தான் ஒரு பாதை தேவன் உங்களுக்கு திறக்க போகிறார். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் நம்மோடு கொடுக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்பினா தோத்திரம் பண்ணுங்க, பை ஃபெய்த் தாங்க, விசுவாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு வசனம் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த செங்கடல் நிகழ்ச்சியில் யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 3-4 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகம் 14:3-4. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். பார்வோன் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தருங்க சொல்றாருங்க. ரிலீஸ் பண்ணிட்டான், வந்துட்டாங்க. ஆனால் மறுபடியும் பிடிப்பதற்கு அவன் திட்டம் வைத்திருந்தான். அந்த திட்டத்தை அறிந்து கர்த்தர் பேசுறார். இப்போ உங்களை அழிக்கும்படி சத்ரு ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். உங்களுக்கு அந்த திட்டம் தெரியாது. உங்களை விடுதலை பண்ணிவிட்டான்னு சந்தோஷமா வர்றீங்க. ஆனால் உங்களை கெடுப்பதற்கு பார்வோன் மன்னன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் அவன் திட்டம் எனக்கு தெரியும். அந்த திட்டத்தை எப்படி முறியடிப்பது என்றும் எனக்கு தெரியும். நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு முன்னே போகிறேன். ஹல்லேலூயா. அவன் திட்டத்தை அறிஞ்சார்னா அவர் முன்னே போகிற தேவன் இல்லையா? ஆக தேவ ஜனத்தை கெடுப்பதற்கு மனித சக்திகளோ பிசாசுகளோ எதுவும் தீவிரப்படலாம். ஒருவேளை அந்த திட்டம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாருன்னா அவருக்கு அந்த திட்டம் தெரியும். அந்த திட்டத்தை அறிந்த ஆண்டவர் அவரே அதை முறியடிப்பார். சோத்திரம். உங்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன திட்டம் வகுத்தாலும் சத்துரு பயப்படாதீங்க. இந்த தேசத்திலே ஒருவேளை இந்த பட்டணத்தில் தேவ ஜனத்தை அழிக்கும்படி கெடுக்கும்படி யார் என்ன திட்டம் வகுத்தாலும் சரி, நான் சேலஞ்சாக சொல்றேங்க, நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ள தெய்வம். எல்லா சதியும் முறியடிப்பார், எல்லா தடைகளை உடைப்பார். சோத்த தேவ ஜனத்தை ஒருவனும் தொட முடியாது, கெடுக்க முடியாது. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ முன்னாடி போனாரா, அப்புறம் பாருங்க 19-20 வருஷத்தை வாசிங்கன்னா அவர் நமக்கு பின்னாக வருகிறாராம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு பின்னாக வர்றார். வாசிக்கலாமா? 19-20. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவருக்கு பின்னாக நடந்தார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்திற்கும் இடைய கர்த்தர் நிற்கிறாருங்க. ஏன்னா இந்த எகிப்திய சேனை எந்த விதத்திலும் தமது ஜனத்தை தொட்டுவிடக்கூடாது, தொடக்கூடாது என்று ஆண்டவர்
அவர்களுக்கு பின்னே பாதுகாப்பு இருந்தா ரா முழுவதும் 2 சேனையை ஒன்றோடு ஒன்று சேரக்கூடாதபடிக்கு தடுத்தார்னா சோத்திரம். தமது ஜனத்தின் மேல் ஆண்டவருக்கு இருக்கிற அக்கறை எத்தனை ஆச்சரியமானது. தமது ஜனத்தை ஒருவனும் தொடக்கூடாது, எகிப்திய சேனை தொடக்கூடாது என்று பத்திரமா பின்பக்கத்தில் வந்தார் என்றால் ஸ்தோத்திரம், நம்மை பத்திரமாய் வழிநடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் யோசித்தேன், ஸ்தோத்திரம், என்னத்தான் இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம், சத்துருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா போராட்டமா, நம்ம தேவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நடுவாக நின்று நமக்கு நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா, ஆமென். உங்க கெடுக்க நினைக்கல, அழிக்க நினைக்கல, யாரோ எவர் இருக்கட்டும், நமது தேவன் நமக்கு பின்னாக வருகிறவர். சாத்தானுக்கு நமக்கு இடையில, சத்துருவுக்கு நமக்கு இடையில நின்று நமக்கு நீதி செய்கிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. தாவீது சொல்றார் பாரு, இதே தாவீது சொல்லுவார். 1 சாமுவேல் 24:12 கொஞ்சம் வாசிங்களேன். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று, சவுலுக்கும் தாவீதுக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக. அதே தாவீது சொல்றாருங்க, சவுலே உனக்கும் எனக்கு இடையே கர்த்தர் நடுவாக நின்று நீதி செய்வார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒருவேளை நீதி கிடைக்கலையா, உங்களுக்கு கோர்ட்டில் கேஸில் உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லையா, ஸ்தோத்திரம், கர்த்தர் இன்றைக்கு சொல்றாருங்க, நமது நியாயாதிபதியாகி ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நீதி செய்வார். பல வருட கோர்ட்டு கேஸில் இருந்து உங்களை கர்த்தர் ரிலீஸ் பண்ணி விடுவார். உங்கள் பக்கம் அது ஜெயமா இருக்கும், சாதகமா இருக்கும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நமது ஆண்டவர் நடுவே நின்று நீதி செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். அப்புறம் 14:22-29 வாசிச்சா 2 பக்கம் நிற்கிறாராம். முதல்ல முன்பு போறார், பார்வோன் திட்டத்தை அறிந்து செயல்படுகிறார். 2வது பார்வோன் நிற்காதபடிக்கு பின்னாக வருகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வராறாங்க. என்ன ஆச்சரியம், தமது ஜனத்துக்கு இப்போ இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரிங்க, இராணுவத்தில் அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கார்டுங்க இருக்காங்க பாருங்க, அதை போல கர்த்தர் தமது ஜனத்துக்கு பாதுகாப்பு. அதுக்கு பேர் தான் கிருபை சூழ்ந்து கொள்ளன்னு அர்த்தங்க, இல்லையா? எப்படி பாதுகாப்பு பாருங்க. நீ 14:22 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. வலது பக்கம் இடது பக்கம். ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாராம், ராம் உழுது கீழ்காற்று வீச பண்ணார். அப்படி கீழ்காற்று வீசி சமுத்திரம் பிளந்தது. இந்த கீழ்காற்றினால 2 பக்கமும் ஜலம் ஐஸ் கட்டி மாதிரி ஆகி போயிருச்சான். ஐஸ் கட்டி போல உறைந்து நின்று, அதான் உறைந்த மழை அப்படின்னு பார்க்குமே, உறைந்த மழை போல மதிலாக நின்று விட்டது. ஆகவே தான் சேஃப்டியாக போயிருக்காங்க. அதுதான் ராத்திரி முழுவதும் கீழ்காற்று வீச பண்ணிருக்காருங்க. நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ சூறாவளி, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், மௌனமா இருக்கிறார், ஐயோ என் கதை புடியா இருக்கிறது, என்ன காத்து தான் வீசுது, ஒன்றும் நடக்கல, கர்த்தர் எங்கே இருக்கிறார், ஆண்டவரை ஏன் கைவிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்போ என்றெல்லாம் கலர்கிறோம். ஆனால் அது காற்றா இருந்தாலும் கர்த்தர் இங்கே ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, வழியை திறப்பதற்காக, ஸ்தோத்திரம், மதிலை ஏற்படுத்துவதற்காக தமது ஜனம் கால் நனையாமல் பத்திரமாய் நடக்க பாதையை தேவன் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், சோதனையா, நெருக்கங்களா, போராட்டமா, ஒண்ணுமே புரியல, எல்லாம் விரோதமா நடக்குதா? இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு என்று தேவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார், ஒரு பாதை ஆண்டவர் சரி பண்ணி கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் பாதை தெரியும், கடலின் ஆழத்தில் பாதை உண்டு பண்ணுகிற தேவன் வழி நடத்துவார். நீங்கள் ஒருபோதும் தோற்று போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். 91 சங்கீதத்து 7வது வசனம் சொல்லுது, வாசித்து பாருங்களேன், அவர் எப்படி இருக்காரு பாருங்க. 91 சங்கீதம் 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 16 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏனென்றா 2 பக்கம் ஒரு கோட்டை போல கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார், மதில் சவரை போல இருக்கிறார். அதுக்கு பேர் தாங்க சூழ்ந்து கொள்கிற கிருபை. ஹல்லேலூயா. முன்னாடி போறாரு, பின்னாடி வர்றாரு,
ரெண்டு பக்கம் கோட்டையா இருக்கிறாரு. இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்க, நீங்கள் 14:28 கொஞ்சம் வாசிங்களேன். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. பாத்தீங்களா? அவர்களில் ஒருவனாயிலும் தப்பவில்லை. இதுக்கு இணையான இன்னொரு வசனம், சூப்பர் வசனம் இருக்கு. ஏசாயா 52:12 வாசிங்க பார்க்கலாம். தேவ ஜனத்துக்கு இதெல்லாம் கர்த்தர் கொடுக்க வாக்குதத்தம் அப்படியே விசுவாசிக்கணும். நீங்க 52:12, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அவர் முன்னே போறாராம், பின்னே காக்கிறாராம். வலது பக்கம் இடது பக்கம் கோட்டையா மதிலா இருக்கிறாராம். இதுக்கு பேர் தாங்க சூழ்ந்து கொள்கிற கிருபை. இந்த வருஷத்துல அப்படி உங்களை சூழ்ந்து கொண்டு நடத்துவார். கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு அற்புதமான ஒரு வார்த்தை, இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கு நீ காண்பதில்லை. இங்க இருக்கிற அத்தனை கர்த்தர் சொல்றாருங்க, இன்று காண்கிற எகிப்தியனை, உன்னை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவை, பிசாச பில்லி சூன்ய கட்டுகளை, மந்திரவாதத்தை, மாந்திரிகத்தை இனி நீங்கள் காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியனை காண்பதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அடுத்த விஷயம், நமக்கு சில போராட்டங்கள் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, அப்பொழுது இதை மறந்து விடாதிருங்கள். இப்படி நடத்தின தெய்வத்தை மறந்து விடாதிருங்கள். என்ன, எதை மறக்க கூடாது? நாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. சூழ்ந்து கொள்கின்ற கிருபை சிவந்த சமுத்திரத்தில் சூழ்ந்து கொண்டது. அவர்கள் பத்திரமாய் அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் காண நோக்கி புறப்பட ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வருஷத்தில் தேவ ஜனத்துக்கு செங்கடலில் சூழ்ந்து கொண்ட கிருபை போல சூழ்ந்து கொள்ளும். பயப்படாதிருங்க. பத்திரமா நடத்துவார், கால் நனையாமல் நடத்துவார். யாத்திரை வெற்றியாயிருக்கும். ஆமென். சிவந்த சமுத்திரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. இரண்டாவது, வனாந்தரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. சங்கீதம் 136:16. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ செங்கடலை கிராஸ் பண்ணிட்டாங்க. கிருபை செங்கடலை சூழ்ந்து கொண்டது, பாதுகாக்கப்பட்டு இப்பொழுது வனாந்தரத்துக்கு வந்து விட்டார்கள். அந்த வனாந்தரத்தில் அவர்கள் பத்திரமாய் நடந்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவரின் கிருபை. ஆமே. இப்போ இந்த வனாந்தரத்தில் எப்படி நடத்தான்னு சில விஷயத்தை சொல்லுவோங்க. நாம் ஏற்கனவே கேட்டேன்னு நினைக்காதீங்க, அதுலேயே ஆழத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படி நடத்தினாராம் வனாந்தரத்தில்? அதான் கிருபை. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 20, 21, 22. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், பகலில் மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஏன்? அது வனாந்திரம், பாதை கிடையாது. பாதை தெரியாத ஒரு இடத்துல பாருங்க, ஏன் அக்னி ஸ்தம்பத்தை நடத்தினார்னா, அவர்கள் இரவிலும் பிரயாணம் பண்ணியிருக்கிறார்கள், பகலிலும் பண்ணியிருக்கிறாங்க. என்றால் தங்குகிற இடத்துக்கு வெளிச்சம் வேணும். நமக்கு லைட் போடுற மாதிரி ஆண்டவர் 20 லட்சம் பேருக்கு லைட் போட்டிருக்காருங்க. அப்படி ஆண்டவர் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் மேகஸ்தம்பத்தில் அக்னிஸ்தம்பம் வழி நடத்தினார். அக்னி ஸ்தம்பம்னா வழிகாட்டுறதுக்கு. மேகஸ்தம்பம் அவர்கள் சோர்ந்து போகாமல் நடந்து போவதற்கு. ஒரு பக்தன் ஒரு ஆராய்ச்சி இப்படி சொல்றாருங்க, அந்த மேகஸ்தம்பம் எப்படி இருந்ததுதான், ஏசி மாதிரி இருந்ததுதான். இப்போ இருக்கிற மேகம் மாதிரி கிடையாது. அது மழை மேகம்,
கருமேகம், கர்த்தருடைய மேக பிரசனம், தேவ பிரசனத்தின் மேகம் இல்லையா, அது ஜனத்துக்கு ஏசி மாதிரி இருந்துதான். ஆகவே தான் வஸ்திரம் பழையதாகவில்லை, கால் வீங்கவில்லை. ஒரு ஏசிலே இருக்கிறவங்களுக்கு டயர்டே தெரியாது பாருங்க இல்லையா, அதுக்கு தானே ஏசியை போடுறான் மனுஷன். அதே போல் தமது ஜனத்தை வனாந்தரத்தில் குளிரூட்டப்பட்ட ஒரு அறை போல் தமது ஜனத்தை சோர்வற்று சோர்வில்லாம கால் வீங்காம நடத்தினார்னா இதுக்கு என்னங்க பேரு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கால் வீங்கவில்லை. அது வனாந்தரம். இப்போ நம்ம டைல்ஸ் ரோட அது வனாந்தரம். வனாந்தரம் எப்படி நமக்கு தெரியும்? கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் நிறைந்த பெரிய வனாந்தரம். நீங்கள் உபாகமம் 8:15 பார்க்குறோமே, 8:15 அப்படிப்பட்ட கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நிரம்பின அந்த வனாந்தரத்தில் கால் வீங்காமல் நடத்தினாரு, வஸ்திரம் படதில்லாமல் நடத்தினார்னா வனாந்தரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, ரொம்ப சூப்பர் வசனங்க. இந்த 136 ஒவ்வொன்றா வாசித்து வந்தோமே. அவர் கிருபை, பாருங்க வசனத்தை, அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures forever. endures forever அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிருபை என்றும் உள்ளது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சூழ்ந்து கொள்கிற கிருபை. ஏதோ மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை, எப்போதாவது ஒரு முறை, எங்கேயாவது ஒரு முறை, இல்லை 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 இல்லை, என்றும் உள்ளதென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கிருபை சூழ்ந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் புலம்பல்ல நம்ம பார்க்குறோம். 3:22-23 காலைதோறும் அது கிருபைகளும் இரக்கங்களும் புதிவிலாய் இருக்கிறது. வாசிக்கலாமா? புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. காலைதோறும்னா எல்லா காலையிலும், மாசத்துக்கு ஒரு காலம் இல்லை, மாத பிறப்பு காலம் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலைதோறும். ஏன் காலைதோறும் மாலைதோறும் வரக்கூடாது உங்களுக்கு? அந்த நாள் துவங்குவது கிருபை. அந்த நாள் துவங்கிறது காலையில். அந்த நாள் பிறப்பதற்கு முன்னமே கிருபை முன்னாடி வந்து நிற்குதான். அந்த நாள் நாம் கண் விழிக்கும் பொழுதே கிருபை நமக்கு முன்பாக போகிறது. காலைதோறும் கிருபைகள் இரக்கங்கள். என்ன அற்புதமான ஆண்டவருங்க. அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு ஜனத்துக்கு ஆண்டவர் நடத்துகிற விதம் ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. நாம் கண் விழிக்கும் பொழுதே கிருபையில் கண் விழிக்கிறோம், நன்மை கிருபையும் தொடரும். சங்கீதம் 23:6 கண் விழிக்கும் பொழுது கிருபையில் மட்டும் கண் விழிக்கிறது இல்லை, அந்த நிமிஷத்திலிருந்து கிருபை நமக்கு பின்னாடியே ஓடி வருதான். அல்லேலூயா. இது ஏன் கருத்து இல்லைங்க, மூல பாஷை அப்படிதான் இருக்குது. நன்மையும் கிருபையும் தொடரும் இருக்கு. பார்த்தியா? வாசிங்க 23:6 சங்கீதத்தில். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடரும் அப்படின்னா அதுக்கு மூல பாஷை என்ன அர்த்தம்னா, 2 நாய்க்குட்டிகள் ஒரு எஜமானுக்கு பின்னாடி வாலாட்டிட்டு ஓடி வரும் பார்த்தீங்களா, அதை போல் இருக்கிறதுன்றாருங்க ஒரு பக்தன். எஜமான பின்பற்றி வாளை ஆட்டிக்கொண்டு ஓடி வருகிற நாய்க்குட்டிகளை போல நன்மையும் கிருபையும் தமது ஜனத்தை பின்தொடர்ந்து ஓடி வருமா. கிருபை நாம் கண் விழிக்கும் பொழுதே நமக்கு முன்பாக செல்கிறது. கிருபை நமக்கு பின்பு ஒவ்வொரு நாளும் நாய்க்குட்டி போல வாலாட்டி கொண்டு வருகிறதுண்டா. ஓ, அப்பனுடைய கிருபை எத்தனை ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. ஆமே. வனாந்தரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. வனாந்தரத்தில் ஒரு மனுஷன் வாடுறதே கஷ்டங்க. வனாந்தரம் சொன்னல, கொள்ளிவாய் சர்ப்பம். வாசிங்க அந்த வசனத்தை எப்படிக்கு பாருங்க. உபாகம் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். இப்படிப்பட்ட வனாந்தரம், கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள், பெரிய வனாந்தரம். அந்த வனாந்தரத்தை ஒரு மனுஷன் வாடுறதே கஷ்டம்.
முடியாது. ஆனால் 20 லட்சத்துக்கு அதிகமான மக்களை 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலேயே நடத்தினார்னா அதுதாங்க கிருபை இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேரை நடத்துறதே கஷ்டம். 4 பக்கமா இருக்கும் இல்லையா? 4 பேரை நடத்த முடியல நம்மால. நம்ம ஆண்டவர் 20 லட்சத்துக்கு அதிகமான மக்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினார் என்றால் அவரது கிருபை. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட மன்னாவை நிறுத்தவே இல்லை. தினந்தோறும் மன்னாவை கொடுத்த பொழுதே இந்த ஆட்கள் திமிர் பண்ணாங்கன்னா ஒரு நாள் நிறுத்தியிருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. தெரியும் அவருக்கு இவங்களுடைய என்ன கொழுப்பு இவங்களுக்குன்னு இல்லையா? நம்மையும் அப்படித்தாங்க, நம்மளே அப்படித்தான் பார்க்குறாரு இல்லையா? விட்டுட்டோம்னா இவன் அதோகதி ஓடியே போயிடுவான் இல்லையா? இந்த புது வருஷத்தோடு அடுத்த புது வருஷம் தான் வருவான், விடக்கூடாதுன்னு அப்படின்னு தான் கிருபையாக நம்மளை நடத்துகிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இப்படி நடத்தினாரு. ஆனால் இந்த ஜனம் இப்படி நடந்துக்கிட்டாங்க, அதையும் பார்க்கணுங்க. இப்படி நடத்தின அந்த தெய்வத்துக்கு இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படியே வரிசையாக அவங்க சொல்கிறேன். அப்படி 78ஆம் சங்கீதம் திருப்புங்க. 78ஆம் சங்கீதம் நாம் அப்படியே நான் வரிசையாக சொல்கிறேன் பாருங்க. நான் உண்மையில் சொல்கிறேங்க, இதை நான் வாசித்து அழுதேன். இவ்வளோ நல்ல தெய்வத்தை இந்த மக்கள் இப்படி நடந்து கொண்டார்களேன்னு. இந்த 78ஆம் சங்கீதத்தில் இந்த ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்னா 78:17 கோபமூட்டினார்கள். 78:18 பரீட்சை பார்த்தார்கள். எத்தனை முறை பரீட்சை பார்த்தாங்களாம்? என்னாகும் 14 வாசி பாருங்க. என்னை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். அப்படி கணக்கு வச்சிருக்காங்க ஆண்டவர். 1 2 3 4ன்னு இந்த ஜனங்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்ததை கணக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 14:22 என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவர். பாருங்க, நமது ஜனம் 10 முறை பரீட்சை பார்த்தாரு. ஒவ்வொன்றா கத்த எண்ணி வச்சுக்கிறாருங்க. அப்படி பரீட்சை பார்த்தார்கள். 78:21 நம்பாமல் போனார்கள். மேக ஸ்தம்பம் இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்குது, நடத்துறாரு, டெய்லி மண்ணா கொடுத்துட்டே இருக்கு. அப்படி இருந்து நம்பாமல் போனார்கள். அப்புறம் பாருங்க 78:32 பாவம் செய்தார்கள். 78:36 பொய் சொன்னார்கள். 78:37 உண்மையா இல்லை. 78:40 விசனப்படுத்தினார்கள். 78:41 மட்டுப்படுத்தினார். அவர் நாமத்தை உயர்த்துறதுக்கு பதில், அவர் அதிசயமானவர், அற்புதமான உயர்த்ததுக்கு பதில் அவர் அற்புதம் செய்ய சக்தி இல்லாத போல பேசினானா. நடந்துக்கிட்டாங்க, உண்மை தானே? மட்டுப்படுத்தினார்கள். அப்புறம் 78:56 சாட்சியை கை கொள்ளாமல் போனார்கள். 78:58 எரிச்சல் உண்டாக்கினார்கள். பயங்கரங்க. கடைசி ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அப்புறம் 78:11 78:42 மறந்தே போனார்கள். இது என்ன சொல்றதுங்க? நம்ம இத்தனை நடத்தின அற்புத தெய்வத்தை அவர்கள் கோபமூட்டினார்கள், பரீட்சை பார்த்தார்கள், நம்பாமற் போனார்கள், பாவம் செய்தார்கள், பொய் சொன்னார்கள், உண்மையா இல்லை, விசனப்படுத்தினார்கள், மட்டுப்படுத்தினார்கள், சாட்சிகளை கை கொள்ளாமற் போனார்கள், எரிச்சல் உண்டானார்கள், நினையாமல் மறந்தே போனார்கள். இதோட துக்கமான ஒரு வார்த்தை இருக்குது. ரொம்ப துக்கம். வேதத்திலே துக்கமான ஒரு 2 இடம் இருக்குதுங்க. என்ன தெரியுங்களா? நீங்க வாசிங்கப்போ 60வது வசனம் பாருங்க. 78:60 தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி போயிட்டு ஆசீர்வாத கூடாரத்தை ஏற்படுத்தி நாங்க வாசமா இருக்கிறேன், வாங்கப்பா பலி செலுத்தி பாவம் மன்னிப்பெல்லாம் பெறுங்கன்னு சொல்லி தமது ஜனத்தை ஆசீர்வதிச்சா, இத்தனை காரியங்கள் செய்ததுனால ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் வாசஸ்தலத்தை விட்டே போயிட்டாரு.
நம்ம சொல்கிறோம் இஸ்ரவேல் ஜனந்தான் அப்படி. நம்ம நிலைமை என்னங்க, எத்தனை முறை நம்ம ஆண்டவரை எரிச்சல் ஊட்டியிருக்கிறோம், மறந்தே போயிருக்கிறோம், உண்மையாக இல்லை பொய் சொல்லியிருக்கிறோம், இவ்வளோ காரியங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோமே. அப்படி பண்ணியும் கூட நம்மை விட்டு வெளியே போகவில்லை. ஹல்லேலூயா. அதாங்க விசேஷம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு நமக்கும். இத்தனை செய்த பொழுது கர்த்தர் விட்டு விலகி போயிட்டாரு. ஆனால் இதை விட மோசமாய் நடந்து கொண்ட பிறகும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் என்றால் அதுக்கு பேர் தாங்க கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார். பிறகு சாலமோனின் தேவாலயத்தை கொடுத்தார். அங்கே அவர் வாசமாயிருந்தார். தொடர்ந்து ஜனங்கள் இப்படிதான் செஞ்சாங்க. விலகி போனார். இன்னொரு ஜனத்தை விட்டு பிரிவதற்கு ஆண்டவருக்கு மனம் இல்லை. ஆகவே நிரந்தரமா நம்மோடு தங்கிவிட வேண்டும் என்று நம்மையே ஆலயமாக்கி நமக்குள்ளே வந்து வாசமா இருக்கிறாருண்டா அதத்தாயா கிருபை 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 கிருபை. இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் அவர் வாசமாய் இருக்கிறார். அத்தனை பேரும் ஆலயமாய் மாற்றியிருக்கிறார் என்றால் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபை. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அப்படி உள்ள இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் கிருபை பெரிய கிருபை. சோத்திரம். நீங்க பலசாலிகளா பராக்கிரமசாலிகளா இருந்து உங்களை கடைசி வரை நடத்துவார். அந்த கிருபை உங்களை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. இப்படி பண்ணாங்களா? ஆனாலும் எப்படி அவர் நடந்துகிட்டாரு? அங்கதாங்க கிருபை. இப்படிலாம் உழவு பண்ணிட்டாங்க, இப்படி நடத்தி இப்படி பண்ணிட்டாங்க. அதற்கு பதில் அவர் என்ன செய்தார்? அங்கதாங்க கிருபை வாசமா இருக்குது. அப்படி சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு நாம் ஏற்கனவே வாசித்த அந்த நெகேமியா 9:21 கொஞ்சம் வாசிங்களேன். 9:21. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு பராமரித்து வந்தி. கோபம் மூட்டினாங்க, எரிச்சல் மூட்டாங்க, நம்ப போனா போய் சொன்னாங்க, உண்மையால வசனப்படுத்துறாங்க, மட்டுப்படுத்துறாங்க, சாட்சி கை கொள்ளல, எரிச்சல் உண்டாக்கி இத்தனை பண்ண பிறகும் அவரோ ஒன்றும் குறைவுபடாமல் பூரணமாய் நடத்தினார். அப்புறம் பாருங்க, உபாகம் 1:31 சூப்பரான வசனம், பியூட்டிஃபுல் வேர்ஸ்ங்க அது. உபாகம் 1:31. இந்த ஜனம் இப்படி நடத்தின பிறகு எப்படி அவர் நடந்துகிட்டாருங்க? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல் நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கொண்டு வந்தாரே. சுமந்து கொண்டு வந்தாரே இல்லையா? உண்மைதான். கடந்த வருஷத்துல எத்தனையோ விஷயம் போதும் இந்த வாழ்க்கை. இன்று மேற்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ பிரியமில்லாமல் சோர்ந்து போனது உண்டு. இதற்கு மேல் என்னால் வாழ முடியாது சுவாமி, என்னால் நிற்க முடியாது சுவாமி என்று எல்லா பலத்தையும் இழந்தது உண்டு. நம்ம போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நாம் கதறினது உண்டு. நான் செத்தா நலமா இருக்குமே என்று சோதனைகள் நெருக்கங்கள் போதெல்லாம் நம்மை அறியாமலே நாம் புலம்பி இருக்கிறோம். அப்படியெல்லாம் நாம் இருந்த பொழுது பயப்படாத, உன்னால் நடக்க முடியல, நான் உன்னை சுமக்கிறேன் என்று அவர் சுமந்தாரியா. ஓ ஹல்லேலூயா. இன்னொரு சூப்பரான வசனம் பாருங்க, எப்படி சுமந்தார்னு இருக்குதுங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போற மட்டும் இல்லை. இன்னொரு வசனம் பாருங்க, 32:11. 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்தாராம்.
அப்போ ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல, ஏன்னா பறக்க முடியல, அதுக்கு பறக்க தெரியல. ஆகவே சுமந்து பறக்கக்கூடிய பயிற்சி கொடுத்து ஒரு கழுகு தன் குஞ்சுகளை நடத்துவது போல நம்மை பயிற்றுவித்து 2025 வருஷம் முழுவதும் நடத்தினாரே கிருபை. ஹல்லேலூயா, ஆமே. இதுக்கு நடக்க தெரியல, பறக்க தெரியல, வேஸ்ட் என்று மிதிக்கலையா இல்லையா? தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போதும். என்ன அற்புதமான ஆண்டவர்! 2025 வருஷம் முழு அப்படித்தான் நம்ம சுமந்துட்டு வந்திருக்காரு இல்லையா? இன்னொரு வாஸ்தை வனாந்தரத்தில் நடத்தினதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 78 15 16 வாசிங்க. 78 15 16. வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். பாருங்க, வனாந்தரத்தில் நடக்குது இது. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார் வனாந்தரத்திலே. அதுதான் கிருபை இல்லையா? இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்ற ஒரு தாட் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருபை என்ன பண்ணுது? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிப்பதற்கு எகிப்து இடத்துல போய் பேசுறாரு. எப்படி தெரியுங்களா? பார்வோனத்தில் போயிட்டு என் ஜனத்தை போக விடு அப்படின்றாருங்க. யாத்திராகமம் 5:1 நீங்க வாசிச்சு பாருங்க. வாசிக்கலாமா? 5:1 யாத்திரை 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார். எகிப்து இடத்துல சொல்றாரு, என் ஜனத்தை போக விடு. அப்படியே வர்றாங்க. கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாசான் தேசத்து ராஜா ஓக்குவெல்லாம் போகாதபடி தடுக்கிறான். அங்க என்ன பண்றாருன்னா, எகிப்திலிருந்து என் ஜனத்தை போக விடுன்னு சொல்றாரு. இப்போ இங்க வந்து என்ன அவன்லாம் ஆண்டவர் அடிச்சு உதைச்சு என் ஜனத்தை கானானுக்கு உள்ள போறது வழிவிடுறான்றாருங்க இல்லையா? அங்க வெளியே வர்றதுக்கு இங்க கானானுக்கு உள்ளே போவதற்கு யுத்தம் பண்ணினார் என்றால், ஓ, நமது ஆண்டவர் தமது ஜனத்தின் மேல் வைத்த கிருபை ஆச்சரியமான கிருபை. அமேசிங் கிரேஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஏன் இதெல்லாம் செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ இந்த மக்கள் பண்ணியும் இப்படி அற்புதமா ஏன் நடத்தினார்னா, அந்த ஜனம் அவருடைய சொந்த ஜனம். ஹல்லேலூயா. அவர் ஜனம் அவருக்கு கண்ணின் மணி போல இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் உபாகம் 32:10, ஜகரியா 2:8 வாசிச்சு பாருங்க. அவர் கண்ணின் மணி போல இருக்கிறார்கள். அவர் சொந்த ஜனம் இல்லையா? உபாகம் 7:6 சொந்த ஜனம், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற ஜனம். ஏசாயா 49:16 இல்லையா? இப்படி சொந்த ஜனமா இருக்கிறதுனால, உள்ளங்கையில் வரைந்து வைக்கிறதுனால, கண்ணின் மணி போல் தமது ஜனத்து இருக்கிறதுனால, எத்தனை தான் நடந்துக்கிட்டாலும் அவர்களை ஆண்டவர் பழி வாங்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் சுமந்து நடத்தினார் என்றா எல்லாம் தேவ கிருபை. ஹல்லேலூயா. மூன்றாவது, சூழ்ந்து கொள்ளும் கிருபை. சிவந்த சமுத்திரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை, வனாந்தரத்தில் சூழ்ந்து கொண்ட கிருபை. மூன்றாவது, தாழ்வில் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபை. 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள்னா, இஸ்ரவேல் ஜனம் எல்லாரும் சேர்த்தான் பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களே, நாம் எல்லாம் தாழ்வில் இருந்த ஒரு காலகட்டத்தில், அப்பொழுது நம்மை நினைத்து நம்மை தூக்கி எடுத்தாரே, அவரை மறந்துடாதீங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்றார். சரி, இஸ்ரவேல் ஜனத்துடைய அந்த தாழ்வு, லோலி ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 7:7 கொஞ்சம் வாசிங்க. உபாகம் 7:7.
சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். நீங்கள் கொஞ்சமாயிருந்தீர்கள். நீங்க ஜனம் பெருத்தவர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்களோட ஆரம்பம் கொஞ்சம் அற்பமா இருந்தீங்க. எப்படி? ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் விக்கிர ஆராதனைக்காரனா இருந்தான். அவன் ஒருவனை நான் தெரிந்து கொண்டு அழைத்து வந்து கானான் தேசத்தில் தெரிய வைத்து அவன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினேன். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவன் பேர் சொல்லி அழைத்து அவன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினேன்னு சொல்றாருங்க. அப்போ அவருடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். 70 பேராகத்தான் அவர்கள் எகிப்துக்கு வந்தார்கள். மொத்தம் வந்தது 70 பேர் தான் யோசேப்பின் நாட்களில். ஆனால் எகிப்து விட்டு வெளியே போகும்போது 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள். கொஞ்சமா இருந்தவர்களை ஆசீர்வதித்து 20 லட்சமாக மாற்றினார். ஒரே ஒரு மனுஷனா இருந்தவனை தெரிந்து கொண்டு அவன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களாக பெருக பண்ணார். அந்த நாட்களில் எருசலேம் இவர் கையிலே கிடையாதுங்க. எருசலேம் அந்நியர்கள் ஆண்டார்கள். நீங்கள் யோசுவா 10:5, 15, 63 வாசித்து பாருங்க. அது எருசலேம் கூட இவன் கையில் இல்லை. அந்த காலகட்டத்தில் அந்நியர் ஆண்ட பொழுது அதை எடுத்து ஆண்டவர் தாவீதின் கையில் கொடுத்தாருங்க. அதோட இந்த ஜனம் அந்த தாழ்வு லோலி ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்களா, அந்த தாழ்வுனா என்றதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்குது. எசேக்கியேல் 16:1-5 வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். எசேக்கியேல் 16:1-5 வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என்னவென்றால் ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாயிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. ஒருவனும் உனக்கு உதவி செய்யல. இப்படி இது ஷார்ட் என்னன்னா, தூக்கி வீசப்பட்ட ஒரு குழந்தை போல இருந்தாய், வேண்டாத பிள்ளை போல இருந்தாய். அத்தனை பேரும் உன்னை வேண்டாத பிள்ளைன்னு ஒதுக்கி தூக்கி வீசப்பட்ட சில பிள்ளைகளை குப்பத்தொட்டில் போட்டுறாங்க இல்லையா சில தாய்மாருங்க, துன்மார்க்கமான ஸ்திரீகள். அதே போல நீ தூக்கி வீசப்பட்ட வேண்டாத பிள்ளையா இருந்தப்பா நீ. அதுதான் உன்னுடைய லோலி ஸ்டேட்டு, அதுதான் உன்னுடைய தாழ்மை. ஒருவனா இருந்த 70 பேராத்தான் நீ போன. உன்னை தூக்கி வீசப்பட்ட வேண்டாத பிள்ளையாத்தான் இருந்த நீ. அப்படி இருந்த உன்னை நான் தெரிந்து கொண்டு உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரம் மாற்றி கானான் தேசத்தையே கொடுத்து உனக்கு ரூபத்தை உண்டாக்குன்னே. எல்லாரும் கிருபை. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் நமக்கு முகமரியாதைலாம் இருந்தோம். நம்ம முகம் யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பம் யாருக்கும் தெரியாது, சொல்றதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை, முகம் தெரியாத, அடையாளம் தெரியாமல் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாத இருந்த நம்ம ஆசீர்வதித்து 2026 நமது முகத்தை எல்லாம் பிரகாசமாக்கினார்னா, ஓ கிருபை, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நான் இங்கே வந்த புதுசில் எத்தனையோ பேருக்கு ஒன்றும் இல்லாத இருந்திருக்காங்க. சைக்கிள் கூட கிடையாதுங்க, எனக்கு நல்லா தெரியும். சைக்கிள் கூட இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்க இன்னைக்கு 2 கார் வச்சிருக்கிறாங்க ஐயா. சொந்த வீடு, 2 காரை வைத்திருக்கிற நிறைய பேர். இதுக்கு பேர் என்னங்க? அப்பாவுடைய கிருபை தான். மனிதர்கள் மறந்து விட்டார்கள், பெற்றவர்கள் மறந்து விட்டார்கள், உதவி பெற்றவங்க கூட உதாசீனம் பண்ணினான். எல்லாம் வெறுத்த விட்டு தூக்கி வீசப்பட்ட குழந்தை போல் நாம் கிடந்தோம், மறக்கப்பட்டு. ஆனால் கர்த்தர் நம்ம நினைவு கூர்ந்தார். மனுஷன் உயர்வில தான் நம்ம நினைப்பான். நல்ல மார்க் எடுத்துட்டா உலகமே நம்ம பார்க்கும். நல்ல பிஸ்னஸ் ஓகோன்னு இருந்தா 1000 பேர் ஆலோசனை கேட்க வருவாங்க. குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தால் ஆக பெண் எடுக்க பெண் கொடுக்க 1000 பேர் வருவாங்க. உயர்வில் இருக்கும் பொழுது தான் மனுஷன் நம்மை நாடி வருவான்.
ஆனா நமது தெய்வம் தாழ்வில் இருந்த நம்மை நினைத்து நம்ம உயர்த்தின தெய்வம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு ஒருவேளை தாழ்வில் இருக்கலாம், நீங்க வெறுமை இருக்கலாம், ஒரு வீடு கூட இல்லாம இருக்கலாம், சொல்றது ஒண்ணு இல்லாக்கலாம். இந்த வருஷம் முடிவதற்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்தி உங்கள் முகங்களை எல்லாம் பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்துல தான் நிறைய வீடுகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம், நிறைய கார்களை ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஐயா, இந்த வருஷத்துல தான் அத்தனை பேருக்கும் வீடு, அத்தனை பேருக்கும் காரு. ஓ, தாழ்வில் இருந்த நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கவனிச்சிங்களா நீங்க? நினைத்தவரை. He remembered us. நினைத்தவரை, நினைத்தவரை. மனுஷன் நினைச்சா ஒரு பிரயோஜனம் இல்லை, நினைக்கவும் மாட்டான். நம்ம ஆண்டவர் நம்மை நினைக்கிற தெய்வம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 26 சொல்றார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். வாலிப தம்பி, தங்கச்சி, கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார், உங்களை நினைச்சிருக்கிறாரு. நினைத்தார் என்றார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபமெல்லாம் இப்படித்தான் இருக்கணும், என்னை நினைத்தருளும் கர்த்தாவே. நெகேமியாவுடைய ஜெபமே தானே. நெகேமியா முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. நெகேமியா 1:9, 4:14, 5:19, 6:14, 13:14, 13:22, 13:31. அடே அப்ப அதெல்லாம் வாசிச்சு பாருங்க. என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். ஆக இந்த முதல் தேதியில ஸ்தோத்திரம், இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கத்திரி பிள்ளைகளும் என்னை நினைத்தருளும் கர்த்தாவே அப்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நினைத்தருளி உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமே. நம்ம நினைச்சாருன்னா அதை நினைச்சாவே ஆச்சரியங்க. ஏன் தெரியுங்களா? நாம் அவருக்கு எந்த விதத்திலும் யூஸ் ஆகலை, அவரை புண்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரை தேவையில்லாத ஆண்டவர் என்பது போல நடந்திருக்கிறோம். நம்ம பணம், வசதி, வாய்ப்பு வந்தபோது மறந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? அவர் எனக்கு தேவையில்லை என்று நமது ஆண்டவரை தேவையில்லாத ஆண்டவர் என்பது போல நடந்திருக்கிறோம். நம்மூலம் அவர் எதையும் பெறவில்லை, தீமையே செய்திருக்கிறோம் நன்மைக்கு பதிலாக. ஆகிலும் அவர் நம்மை மறக்கவில்லை, நம்மை நினைத்திருக்கிறார். இல்லையா? அதாங்க கிருபை. நமது பாவங்களுக்கு தக்கதாக செய்யவில்லை, அக்கிரமத்துக்கு தக்கதாக அவர் சரி கட்டவில்லை, பதிலாக கிருபையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம நினைப்பதற்கு எந்த தகுதி நமக்கு கிடையாது. என்ன தகுதி இருக்குங்க சொல்லுங்க பாப்போம். அவர் நம்ம நினைப்பதற்கு எந்த தகுதி இருக்கு? நாம் பலனற்றவளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்றால் நம்மை நாம விடுவித்துக் கொள்ள பலன் இல்லை, நம்மை நாமே ஆசீர்வதித்துக் கொள்ள பலன் இல்லை, நம்மை நாமே எல்லா நிலைகளிலும் சம்பாத்தியம் பண்ணி வாழ்வதற்கு எந்த பலனும் இல்லை. அப்படி பலனற்றவளா இருக்கும் பொழுது ஓ, இயேசு நமக்காக மரித்தார் என்றால் நம்மை நினைத்தவர் ஆண்டவர் இயேசு. இவர் 12:2 சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு ஓ அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்தார். ஏன் தெரியுங்களா? நம்ம எல்லாரும் ரட்சிப்புகளை கொண்டு வரணும், பாவத்தை மீட்டெடுக்க வேண்டும், அக்கிரமத்தை மீட்டெடுக்க வேண்டும், என் ஜனத்தை நீதி ஜீவனுக்கு தர வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று அதை மனதில் வைத்து தமக்கு முன் வைத்த சந்தோஷம், நம்ம மீட்டெடுப்பதுதான் சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை நிமித்தம் சிலுவையை ஏற்றுக்கொண்டு அவமானத்தை எண்ணாமல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்னா நம்மை நினைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.